ஹாய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டவுட் என்னன்னா, எங்ககிட்ட நிறைய பேர் வந்து பிளைன் டிஷர்ட் வாங்கி சேல் பண்ணிட்டுருக்கீங்க. சேல் பண்ணுற நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ ட்ராப் ஷிப்பிங் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. புதுசாக வரவங்களும் கேட்குறீங்க. ஆனால் இந்த ட்ராப் ஷிப்பிங்காக நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து எப்படி வந்து அனுப்பணும், கொரியரோட என்ன ப்ராப்ளம் வரும், பிரிண்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும், நம்ம அனுப்பும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் தேடினாலும் ஃபைனலாக வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் வந்து நின்றோம். என்னென்னா ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம். என்னென்னா இப்போ ஒரு பிளைன் டிஷர்ட் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் ஒரு 1000 டிஷர்ட் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 டிஷர்ட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்ககிட்ட ட்ராப் ஷிப்பிங்கில் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஒருத்தர் வந்து சென்னையில் இருப்பீங்க, ஒருத்தர் கன்னியாகுமரியில் இருப்பீங்க, ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருப்பீங்க, ஒருத்தர் சேலமில் இருப்பீங்க. இப்போ லாஸ்ட்டாக 2 டிஷர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 டிஷர்ட் இருக்குது, ஒரே டைமில் 4 பேருக்கும் ஆர்டர் வருது. அப்படிங்கிறப்ப இந்த டிஷர்ட்டை யாருக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். திருப்பி அந்த டிஷர்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 7 days பக்கம் ஆயிடும். ஏன்னா வந்து ஒரு டிஷர்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாகும். நாங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஆரம்பிக்கும் போது ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து நிறைய பேர்த்தோட டைப் பண்ணணும். ப்ளஸ் வந்து பிரிண்ட் பண்ணி நாங்களே கொடுக்குற மாதிரி தான் ட்ராப் ஷிப்பிங் லான்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது. இது கிட்டத்தட்ட நான் இந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட்டுக்காகவே 2 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷமாக ஒர்க் பண்ணி இன்னுமே வந்து எங்களால் லான்ச் பண்ணவே முடியல. கூடிய சீக்கிரம் எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த ட்ராப் ஷிப்பிங்கை நான் விடவே மாட்டேன். ஒன் டே வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் லான்ச் பண்ணுவோம். அதுக்கு லான்ச் பண்ணது தான் இந்த பிளைன் டிஷர்ட்டை வந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட்டுக்காக மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எங்ககிட்ட பிளைன் டிஷர்ட்டை வாங்கி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணால் என்ன மாதிரி காஸ்ட் வருமோ அதை விட ஒரு 20 ரூபாயோ 10 ரூபாயோ இல்லை ஒரு 30 ரூபாயோ எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் வரும்போது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக டைமிங்கை மிச்சம் பண்ண முடியும். இப்போ எப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு எங்ககிட்ட பிளைன் டிஷர்ட் நீங்கள் வாங்கிட்டு ஒரு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு நீங்கள் டிடிஎஃப் பிரிண்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணும்போது 7 days டைம் ஆகுது அப்படின்னா டேரெக்டாக ஆர்டர் வந்துருச்சு, எங்களோட வெப்சைட்டில் போடுறீங்க, போட்டோன்னே நாங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம், இங்கேருந்து டேரெக்டாக கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறோம். டைம் சேவ் ஆகும். இதில் இந்த டைம் சேவ் ஆகும்போது உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான். ஆனால் வந்து இதை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் இருக்கா அப்புறம் கேட்குறீங்க. இந்தியா லெவல் பொறுத்தளவு ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னா என்னென்னா, என்னதான் ரெடி பண்ணாலுமே ஃபைனலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் இந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த ட்ராப் ஷிப்பிங்காகவே 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் 2 வருஷமாக ஒர்க் பண்ணியும் இன்ன வரைக்குமே ட்ராப் ஷிப்பிங்கை லான்ச்சே பண்ண முடியல. வேறு ப்ராப்ளம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போய்கிட்டே தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவு நான் இதை வந்து லான்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுல அதை ரெடி பண்ணி கொண்டு வரணும். இதில் என்னென்னா கொரியரில் ப்ராப்ளம் இருக்கும், ப்ளஸ் வந்து டிஷர்ட் ரெடி பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுற பார்த்திங்கன்னா அதில் கொண்டு ப்ராப்ளம் இருக்கும். இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி கொண்டு வருது அது பெரிய ப்ராப்ளம். அது சீக்கிரமாக ரெடி பண்ணி கொண்டு வரேன். நிறைய பேர் ட்ராப் ஷிப்பிங் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இன்ன வரைக்குமே நாங்கள் அதை பண்ணல. ஒன் டே லான்ச் பண்ணுறேன். அன்றைக்கி லான்ச் பண்ணுவோம். எங்களோட இன்னொரு வெப்சைட் ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட் அப்பப்போ டெஸ்டிங்கில் போயிட்டே இருக்குது. ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷோ ஆகும். ஆல்ரெடி எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் கொடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்து நியூவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதுக்கு ஒர்க் பண்ணி இனிமேல் என்னால் லான்ச் பண்ண முடியல. இதுக்காக நிறையவே வந்து செலவும் பண்ணியிருக்கேன், நிறைய லாஸும் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு வரும்.